இந்த எபிசோடில் நாம் வெங்கி அட்டூர் இயக்கத்தில் எழுந்திருக்கிற லக்கி பாஸ்கர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, இப்படத்தின் கதைக்கெல்லாம் 1980 நடப்பது போல் சித்தரிக்கப்பட்டிருக்கு. துல்கர் சல்மான் ஒரு தனியார் வங்கி ஊழியரான சாதாரண லோவர் மிடில் கிளாஸ் வாழ்க்கையை நடத்தி வர்றார். இவருக்கு ஒரு அன்பான மற்றும் அழகான மனைவி மற்றும் மகன் இருக்கிறாங்க. அன்றாட வாழ்க்கையும் தன் குடும்பத்தின் அத்தியாவசிய தேவை மற்றும் மகனின் சின்ன சின்ன ஆசை கூட நிறைவேற்ற முடியாத பொருளாதார சூழ்நிலையில் இருக்கார் துல்கர். ஆனால் இவர் வேலை பார்க்கும் வங்கியில் இவருக்கு மிக நல்லவன் மற்றும் நேர்மையான் என்ற பெயர் இருக்குது. அப்பொழுது துல்கர் வாழ்க்கையில் ராம்கி நுழைகிறார். ராம்கி வெளிநாட்டிலிருந்து வரும் உபகரணங்கள் மற்றும் சாதனங்களை இந்தியாவில் இறக்குமதி செய்து வியாபாரம் செய்கிறார். ராம்கிக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. அதனால் துல்கர் வேலை பார்க்கும் வங்கியில் கடன் உதவி கேட்கிறார். ஆனால் வங்கி அவருக்கு தர மறுக்குது. அப்பொழுது துல்கர் வங்கியிலிருந்து யாருக்கும் தெரியாமல் ராம்கிக்கு பணத்தை எடுத்து கொடுக்கிறார். பின் அதே போல் ராம்கி பிஸ்னஸ் செய்து அதற்கு ஒரு கமிஷனை துல்கருக்கு கொடுக்கிறார். இப்படியே இந்த பணமாற்றங்கள் அடிக்கடி நடைபெற்று வருது. இதனால் ராம்கியின் பிஸ்னஸும் துல்கரின் கமிஷனும் வருமானம் உச்சத்துக்கு செல்லுது. இதன் மூலம் துல்கர் ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ தொடங்குகிறார். இச்சூழ்நிலையில் ராம்கிக்கு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. இவ்வளவு பெரிய பணத்தை ரிஸ்க் எடுத்து துல்கர் வங்கியிலிருந்து எடுத்து கொடுக்கிறாரு. ராம்கி 3 உயரக சொகுசு கார்களை இங்கு விற்பதற்காக இந்த பணத்தை கேட்கிறாரு. ஆனால் அந்த காரை வாங்கும் நபர் ராம்கியை ஏமாற்றி விடுறாரு. இது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குது. குறிப்பிட்ட காலத்தில் பணத்தை ராம்கியினால் கொடுக்க முடியல. இதனால் துல்கர் வாழ்க்கையில் நடந்த மாற்றம் என்ன, வங்கிக்கு என்ன பதில் சொல்ல போறாரு, சம்பாதித்த இந்த பணம் எல்லாம் என்ன ஆகுது, இதாங்க இந்த படத்தோட மீறிக்காது. துல்கர் சல்மான் வழக்கம் போல நடிப்பில் அதிரடி காட்டியிருக்கிறான்னு சொல்லலாம். பணம் இல்லாத போது அந்த வறுமையின் வெளிப்பாடு, பணக்காரனாகும் போது அந்த தோணியான வித்தியாசத்தை காட்டி பார்வையாளர்கள் நடிப்பில் கட்டி போடுறாரு. மனைவியாக நடித்திருக்கும் மீனாட்சி சௌத்ரி அழகான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. மகனாக நடித்திருக்கும் ரித்விக் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். ராம்கி அவரது அனுபவ நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஜிவி பிரகாஷின் இசை படத்தின் கூடுதல் பலம்னு சொல்லலாம். லக்கி பாஸ்கர் பாடல் மீண்டும் கேட்க வைக்குது. நிமிஷ கவி 1980 காலகட்டத்தில் நடக்கும் இக்கதையை மிகவும் நம்பத்தன்மை எடுத்திருக்கிறார். ஒரு சாதாரண வங்கி ஊழியருக்கு பெரும் பணத்தால் ஏற்படும் வாழ்க்கை மாற்றத்தை படமாக இயக்கியிருக்கிறார் இயக்குனர். தான் எடுத்துக்கொண்ட கதைக்களத்தை மிக கச்சிதமான திரைக்கதையுடன் இயக்கியதற்கு பாராட்டுக்கள் சொல்லலாம். படத்தின் காட்சியமைப்பில் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அது பெரிதாக படத்தை பாதிக்கணும் தான் தோணுது. முக்கியமாக துல்கர் நகை வாங்கும் காட்சி ஒன்று படத்தில் இடம்பெற்றிருக்கு. அந்த காட்சி திரையரங்கை அதிர வச்சிருக்குன்னு சொல்லலாம்.